நாகை அரசு குழந்தைகள் காப்பகத்தில் 50க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை தந்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் பாலமுத்துமணி. இந்த சம்பவம் குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக நாகையில் உள்ள அரசு குழந்தைகள் காப்பகத்தில் பயிலும் 50க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தொடர்ந்து பாலியல் ரீதியான தொந்தரவு கொடுக்கப்பட்டதாகவும் அது ரீதியாக தற்போது மனநல ஆலோசனை கொடுத்த ஒரு நபர் போக்சோ சட்டத்தில் கைது செய்வதற்காக நமக்கு தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள ஒரு அரசு குழந்தைகள் காப்பகத்தில் 50க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற பெண் குழந்தைகள் கிட்டத்தட்ட படித்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் அங்கு உள்ள நிலையில 50க்கும் மேற்பட்டோருக்கு அந்த மனநல ஆலோசனர் அதாவது சத்யபிரகாஷ் என்பவர் அதாவது நல்ல தொடுதல், கெட்ட தொடுதல் உள்ளிட்டவை குறித்து தொடர்ச்சியாக வகுப்பெடுக்கும் போது பாலியல் ரீதியான தொந்தரவை மேற்கொண்டதாகவும் இது குறித்து தொடர்ச்சியாக புகார்கள் எழுந்த நிலையில இது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த விசாரணையின் அடிப்படையில் மேற்கொண்டு இந்த விடுதி காப்பாளர் சசிகலா என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் நாகை அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் வேம்பர்ஸ் தற்பொழுது ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். இதன் அடிப்படையில் தற்பொழுது இவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். மேற்கொண்டு அந்த காப்பகத்தில் படிக்கும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தொடர்ச்சியாக அந்த குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா, மேற்கொண்டு அவர்களுக்கு வேறு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்கப்பட வேண்டுமா மற்றும் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலான நடவடிக்கைகள் அடுத்து மேற்கொள்ளப்பட வேண்டியது. மேலும் இந்த விவகாரத்தில் தொடர்புடைய நபர்கள் யார் யார், இதற்கு பின்னணி எது போன்ற விவகாரங்கள் உள்ளது என்பது குறித்த அடுத்த கட்ட விசாரணையில் நமக்கு தெரிய வரும். தற்பொழுது முதற்கட்டமாக இவர் கைது செய்யப்பட்டுள்ளதை நாம் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். சத்யபிரகாஷ் என்பவர் தற்பொழுது போக்சோ சட்டத்தின் கீழ் நாகை அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சிவரஞ்சன். பாலமுத்துமணி, மேலும் இந்த விசாரணை விரிவுபடுத்தப்படுமா? தொடர்ந்து இது சார்ந்த மேல் நடவடிக்கைகள், இந்த காப்பகத்தில் அவர் எவ்வளவு நாட்கள் பணியாற்றினார் என்பது சார்ந்த விசாரணை கோணங்கள் என்பதும் விரிவுபடுத்தப்படுமா? நிச்சயமாக. அதாவது இந்த பிரச்சனை என்பது அதாவது குழந்தைகளுக்கு பாலியல் ரீதியான தொல்லை, அதாவது குழந்தைகளுக்கு வகுப்பெடுக்கப்படும் என்ற போர்வையில தற்பொழுது இந்த அலுவலர் செயல்பட்டிருப்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி தற்பொழுது இவர் இது போன்ற செயலில் தொடர்ச்சியாக எத்தனை நாட்களாக ஈடுபட்டு வருகிறார், மேலும் இந்த பிரச்சனை தற்பொழுது மேலும் காரணம் என்ன என்ற பல்வேறு கோணங்களிலும் விசாரணை தீவிரமாக முடுக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தற்பொழுது இந்த பிரச்சனையானது பூதாகரமாக வெடித்துள்ள சூழல்ல இவர் இது போன்ற செய்ததற்கான காரணம் இவர் கற்றல் என்ற போர்வையில் இது போன்ற ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளாரா அல்லது இதற்கு பின்னாடி எது போன்ற காரணங்கள் உள்ளது என்ற ஒரு அடுக்கடுக்கான கேள்விகள் எழுந்துள்ளது. மேற்கொண்டு மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் அதே போல குழந்தைகள் பாதுகாப்பு உள்ளிட்ட அமைப்பின் சார்பிலும் இந்த பிரச்சனை குறித்து தற்பொழுது தீவிரமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேற்கொண்டு இவர் மீது தீவிரமாக நடவடிக்கை இருங்கள். நம்மோடு பேசுவதற்காக சமூக செயற்பாட்டாளர் திரு தேவநேயன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். குழந்தைகள் உரிமைகள் சார்ந்து நிறைய பணிகளில் ஈடுபட்டிருக்கீங்க. இப்போ குழந்தைகள் காப்பகம் இங்க இப்படியான ஒரு செயல்பாடு நடந்திருக்கு என்பதன் மூலமாக அந்த காப்பகங்களோட செயல்பாடுகள் இன்னும் தீவிரமாக கண்காணிக்கப்பட வேண்டும், நெறிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக இந்த சம்பவத்தை பார்க்கணுமா? ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் இருக்கிற குழந்தை நலம் மற்றும் சிறப்பு பணிகள் துறை பல்வேறு முன்முயற்சி நல்லா எடுத்து வராங்க. அது நான் உண்மையாலுமே சரியான. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் என்ன நடக்குது அப்படின்னா கீழ்மட்ட அளவுல குழந்தைகளோட யார் வேலை செய்யலாம், யார் வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல எதுவுமே இல்லை. ஏதாவது ஒரு நடந்திருக்குன்னா தான் போய் பாக்குற நபர்களா இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்த நபர் ஒரு பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு வகுப்பெடுப்பதற்கு ஆண் எதற்கு போகணும், எதை அனுப்ப முடியுமா? அனுப்பவே கூடாது. எப்படி போனாங்க, யார் பர்மிஷன் கொடுத்தா, யாரோட பர்மிஷன் அடிப்படையில் அவங்க உள்ள போனாங்க அப்படிங்கறத விசாரிக்கப்படணும். இப்போ காப்பகத்துல ஒரு குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கிற ஸ்டாண்டர்ட் தர நிர்ணயங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காப்பகத்துக்குள்ள ஒரு பெண் குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா பெண் காவலர்கள் தான் இருக்கணும், பெண் வார்டன் தான் இருக்கணும், உள்ள வருவாங்க வெளியே போறவங்களுக்கான விஷயம் இருக்கணும், சிசிடிவி கேமரா அத்தனையும் இருக்கு. இது அத்தனையும் என்ன நடக்குது அப்படின்னா, ஏதாவது நடந்துருச்சுதான் தான் அதை செக் பண்றாங்க. அங்க ஒரு சிசிடிவி கேமரா இருக்கா, இல்ல யார் வரா, இன் நோட் இருக்கா, அவுட் நோட் இருக்கா, இந்த இன் நோட்ல வரவங்க யார், அவுட் நோட்ல வராங்க, எதுக்கு குழந்தைகளை பாக்குறாங்க, குழந்தைகளை பார்த்து அவங்க எதுக்கு பேசுறாங்க, என்ன வகுப்பெடுக்கிறாங்க, வகுப்பெடுக்கிறதுக்கான கண்டென்ட் இருக்கா. என்னுடைய கேள்வி என்ன, ஒரு பெண் குழந்தைகளுக்கு வகுப்பெடுப்பதற்கு யார் ஆண்களை அலோவ் பண்ணலாம், எங்க இருக்கு ஆண்களை அலோவ் பண்ணலாம், எங்க எதை எடுக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு பொதுவாக எல்லாரும் இருக்கிற இடத்துல இருக்கு. அதே மாதிரி ஒரு ஆணோ அல்லது யாராவது ஒருத்தர் பெண்கள் இருக்கிற இடத்துல பெண் குழந்தைகள் இருக்கணும்னா அவங்க கண்டிப்பாக கூட அந்த நிர்வாகத்தினர், அதாவது அந்த வார்டனோ அல்ல காப்பாளர்களோ அதுக்கு உதவியாளர் கண்டிப்பா கூட இருக்கணும். அப்ப எங்க போனாங்க,
அப்ப இதுக்கு சிக்கல் என்னன்னா இது வந்து இதுக்குள்ள வந்து இந்த முழுமையாக விசாரிக்கப்படணும். இதுல வந்து என்ன அந்த நபர் சரியா எடுத்தாரா எடுக்கலையா அதெல்லாம் ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது இல்ல, இது யாராவது அந்த நபர் மீது தனிப்பட்ட விரோதம் காரணமா பண்ணாங்களா, அல்லது இல்ல தொடர்ச்சியாக இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த நபர் வந்து இது மாதிரி ஈடுபட்டு இருக்காரு, ஒரு பின்புலங்கள் விசாரிக்கப்படாமல் உள்ள கொடுத்திருக்காங்களா அப்படிங்கிறது. இதற்கான நெறிமுறைகள் என்ன? இப்ப வந்து யார் வேணாலும் காப்பகத்துக்குள்ள எப்படி வேணா போலாமா? போகவே முடியாது. அதுதான் அது வந்து குறிப்பாக நீங்க எல்லா காப்பகத்துக்கான தெளிவான ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட்ல கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் தெளிவான இருக்கு. அப்ப இந்த இன்சிடென்ட் வந்து நம்ம வந்து விசாரிக்க 50 குழந்தைகளுக்கு மேல் அப்படின்னு எழுதுறதுல எனக்கு நான் ஏற்றுக்கொள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. முழுமையாக இது விசாரிக்கப்படும் கேட்கிறேன். நிச்சயமாக இந்த சம்பவம் குழந்தைகள் பாதுகாப்பு குழந்தைகள் காப்பகங்களுடைய செயல் சார்பாகவும் நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கின்றன. அதில் சில கேள்விகளை நீங்களும் எழுப்பியிருக்கிறீர்கள். சார்ந்த பதில்களையும் உரிய நடவடிக்கையும் அரசு விரைவில் எடுக்கும் என்று நம்புவோம். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தேவநேயன்.